வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு மெஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங் மாடல்ன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் மாதிரி. ஸோ டேட்டாவில் இருக்க பேட்டர்னை லேர்ன் பண்ணி அதிலிருந்து ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்து மெஷின் லேர்னிங் மாடல். ஸோ இப்போது இதில் ஒரு இன்புட் டேட்டா இருக்குன்னா அந்த இன்புட் டேட்டாலேருந்து அது லேர்ன் பண்ணிக்கிட்டு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமெயில் ஸ்பேம் டிடெக்ஷன், ஹவுஸ் ப்ரைஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, மூவி ரெக்கமெண்டேஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் இதெல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து மிஷின் லேர்னிங் மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்டு இல்லை டேபிளர் டேட்டாவுக்கு தான் அது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ டீப் லேர்னிங் மாடல்ன்றது இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லா டீப் லேர்னிங் மாடல்ஸும் மிஷின் லேர்னிங் மாடல் தான். ஆனால் எல்லா மிஷின் லேர்னிங் மாடலும் டீப் லேர்னிங் மாடல் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து மிஷின் லேர்னிங்குள்ளே தான் டீப் லேர்னிங் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள கேட்டகரிஸ் பார்த்தோன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் மாடல்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் உள்ள மாடல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ன்றதுல ரெக்ரெஷன் மாடல் அண்ட் கிளாசிஃபிகேஷன் மாடல்னு 2 இருக்குது. ரிக்ரெஷன் மாடலில் லீனியர் ரிக்ரெஷன், ரிட்ஜ், லாசோ இதெல்லாம் வரும். கிளாசிஃபிகேஷன் மாடலில் ரேண்டம் ஃபாரஸ்ட், எக்ஸ்ஜி பூஸ்ட் அண்ட் எஸ்விஎம் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 2 டைப் இருக்குது, கிளஸ்டரிங் அண்ட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகேங்களா? கிளஸ்டரிங்கில் என்னென்ன மாடல் வரும்னா கே மீன்ஸ், ஹைரார்கியல் கிளஸ்டரிங் இதெல்லாம் வரும். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனில் பிசிஏ, டிஎஸ்என்இ, ஆட்டோ என்கோடர்ஸ் இந்த மாடல்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் கேட்டகரியில் பார்த்தோன்னா செல்ஃப் ட்ரைனிங் மாடல்ஸ் அண்ட் லேபிள் ப்ராபகேஷன். ஸோ இதை சொல்லுவோம். அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் கியூ லேர்னிங், டீப் கியூ நெட்வொர்க்ஸ் அண்ட் பிபிஓ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் மாடல்ஸ், சிஎன்என் இது வந்து இமேஜுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர்என்என் இல்லைனா எல்எஸ்டிஎம். ஸோ இது வந்து சீக்வன்சஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து டெக்ஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.